அண்மைச் செய்தி. ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிக்கு ஒரு நாள் போலீஸ் காவலானது எடுத்து விசாரிக்க நெல்லை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். தற்போது நம்மிடையே இணைப்பில் ராமச்சந்திரன் செய்தியாளர் வந்திருக்கிறார். ராமச்சந்திரன் வணக்கம். தற்போது எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் விசாரணையானது எந்த கட்டத்தில் இருக்கிறது? இந்த முக்கிய குற்றவாளியிடம் என்ன விசாரணையானது நடைபெற இருக்கிறது? நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் வீட்டில் வக்பு சொத்து தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக மொத்தமாக 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு விசாரணையானது நடைபெற்று நீதிமன்ற காவலுக்கு அவர்கள் அனுப்பி. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா Be the boss. வைக்கப்பட்டார்கள். இந்த நிலையில முக்கிய குற்றவாளியான தௌபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தியை விசாரிக்க வேண்டும் என போலீஸ் காவல் கேட்டு காவல்துறை தரப்புல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில ஒரு நாள் விசாரிப்பதற்கு நெல்லை மாவட்ட 4வது குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இன்று முதல் நாளை மதியம் 1:30 மணி வரை அவரை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவரை போலீஸ் காவலுக்கு எடுப்பதற்கான முயற்சிகளை நெல்லை டவுன் போலீசார் எடுத்து வருகிறார்கள். இவரை தொடர்ந்து ஒவ்வொருவரையாக விசாரணைக்கு எடுத்து விசாரணை நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.